முத்துவுக்கு முருகன் கால் பண்ணுறாங்க. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கார் செட்டில் தான்டா இருக்கேன். ஆனால் ஏதாவது சவாரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா சும்மாலாம் நீ இப்போ வீடு வரைக்கும்லாம் வர சொல்லியெல்லாம் கூப்பிட மாட்டேன், என்னாச்சு ஏதோ உனக்கு வித்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா, நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா வரேன்டா, உண்மையாட வான்னு சொல்லி கூப்பிடு, அதுக்கேண்டா இவ்வளோ தூரம் இது பண்ணுறதா, வந்துடுறேன்டா ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வித்யாவும் அங்கே போகிறாங்க. வித்யா வீட்டுக்கும் போகிறாங்க. முத்துவும் அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு, அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னீங்க சொல்லிட, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்யா கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அமைதியாக வந்து உட்காருமா, வாமா, ஏதாவது பிரச்சனையா, 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, குடும்பம் இருந்தால் சண்டை சச்சரவு இருக்கத்தானமா செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை தான், இருந்தாலும் நான் வந்து இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா வந்தால் பிடிச்சி ஏதோ குதர்க்கமாகவே பேசிகிட்டு இருக்கேன், என்ன சொல்லுடா, எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, மீனா ரோகிணி விஷயம் எனக்கு இப்போ தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி மட்டும் பேசாதம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் உனக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நான் அப்போயே யோசித்தேன், ஒரு வேலை தெரிஞ்சதோ இல்லை பார்லரமாக உங்கள்கிட்ட ஏமாற்றி தான் நடிச்சிட்டு இருந்ததோ என்னமோ தெரியலேன்னு சொல்லிட்டு, எதுக்கு தேவையில்லாமல் உன்னே சங்கடப்படுத்தடின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே நினைக்கல, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி முத்து, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தே அவங்ககிட்ட அந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்லிருன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் தலைப்படாக அடிச்சுக்கிட்டேன், ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கிஷ் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு, சொன்னால் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முத்துக்கிட்ட வித்யா. அப்போ சொல்கிறாங்க, பாலரமா இன்னும் எவ்வளோ நாள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தலையில் மிளகாரைக்கலாம் தான் பார்த்தது, அதுக்கு முன்னாடி வந்து மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு, மீனா எப்படி என்கிட்ட சொல்ல மறைச்சான்னு எனக்கு ஒன்றும் புரியல, அதை நினச்சது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்கிட்ட மீனா எந்த விஷயத்தையும் பொய்யே பேச மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பொய் பேசுறது நினச்சா எனக்கு ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வித்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க முத்து, நீங்கள் மீனாவை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, மீனா இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ரோகிணி கிட்ட அவ்வளோ தூரம் சண்டை போட்டாங்க, சொல்லுங்கன்னு சொன்னாங்க, சொல்லவே பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மீனா வந்துட்டு இதனால் வீட்டில் என்னால் வந்துட்டு பொய்யா நடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு அழுகா குறையாக கெஞ்சினாங்க, ஆனால் அப்போவும் வந்துட்டு ரோகிணி வந்து கிறிஷை வச்சு வந்து பிளாக்மெயில் தான் பண்ணாலும் அவளிஞ்சு சொல்லணும்னு அவளுக்கு எண்ணமே கிடையவே கிடையாது, இல்லை முத்து அவள் என்ன நினப்பில் இருந்தானா, எப்படியாவது மனோஜை வந்துட்டு தான் சொல்கிறபடி கேட்டா அதுக்கப்புறம் முடிவு இல்லை உண்மையை சொல்லிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா, எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஆன்ட்டி வந்து ரொம்ப வந்து கோவப்படுவாங்க, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுன்னா வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி இருந்தே சொல்லிட்டே இருந்தா, அதனால தான் அவளும் சொல்லலை, மீனாவும் சொல்ல விடாமல் விட்டுட்டாங்க. இப்போ நான் உங்களை கூப்பிட்டதுக்கான முக்கியமான விஷயமே, மீனாவை நான் வர வழியிலேயே வந்துட்டு பார்த்தேன், பூ கொடுக்குற இடத்துல பார்த்தேன், ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருந்தாங்க, அப்போ தான் வந்துட்டு ரோகிணி விஷயத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன், அப்போ சொன்னாங்க, அவங்கள பற்றி மட்டும் தயவுசெய்து வித்யா என்கிட்ட பேசாதீங்க, அவங்களாம் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் நான் இப்போ கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு தேவையில்லாத வேலை, கெட்ட விஷயத்துக்கு துணை போனால் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நான் அப்போவே சொல்லியிருந்திருக்கணும், கிருஷிக்காக மட்டும்தான் நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கி பேசினாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதனால தான் சரி உங்கள்கிட்ட எங்களால் முடிஞ்சது எடுத்து சொல்லுவோன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிங்க, ஆனால் மீனா என்னதான் இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்கணும், சொல்லாமல் மறைச்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வித்யா சொல்கிறாங்க, சொல்லாமல் மறைச்சது தப்பு தான் முத்து, ஆனாலும் வந்துட்டு மீனாவுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மீனா வந்துட்டு முழுக்க யோசிச்சது கிறிஸ்துக்காக மட்டும்தான், மற்றபடி வந்து வீட்டில் போய் சொல்லி மறைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா பற்றி இவ்வளோ தூரம் எடுத்து சொன்னதை கேட்டுட்டு முத்துவுக்கு கொஞ்சம் மனசு மாறுது. சரி ஓகேங்க, நான் பார்த்துக்கிறேன், மீனாவை நான் பார்த்து பேசிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு முத்துவும் கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு மீனாக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீனாக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆசையாக வந்துட்டு மீனாவும் ஃபோன் எடுக்கிறாங்க. எங்கே இருக்க மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இதை இங்கே தான் பக்கத்தில் பூ கொடுக்க வந்தேன், அப்படியே பக்கத்தில் மனசு சரியில்லை, கோயிலுக்கு வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு முத்துவை பார்த்தோன்னே கண்களையும் நிற்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, சரி மீனா நீ வந்துட்டு வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலதா, ஓகே, சொல்லணும்னு நினச்சிருந்தாலும் இந்த பார்லரமாக விடல, அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தையோ சொல்லியிருந்துருக்கணுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லலாம்னு நினச்சேன், அன்றைக்கி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு சொல்லி நைட்டு கூட யோசிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை பேசிட்டு இப்படின்னு திரும்பி பார்த்தா ரோகிணி பக்கத்தில் நின்னா, அதுக்கப்புறம் மறுபடி வந்துட்டு நான் வந்து நீ சொன்னீங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே போய் கையெடுத்துக்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தேவையில்லாமல் எதுக்கு இப்போ சொல்லி ஏதாவது வேறு ஏதாவது விபரீதமாக முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை கனவுல நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து இது பண்ணுற மாதிரியும் ரோகிணி கீழே விழுந்து நடக்கூடாதெல்லாம் நடந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து கனவு வந்துச்சு, அதை பார்த்து நான் பயந்துட்டேன், அதனால தான் வேறு எதுவும் இல்லைனா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இதை நினச்சி நான் ஒன்றும் நிம்மதியாகவே இல்லை, உண்மையை சொல்லப்போனால் நீங்களாம் என் மேலே கோவமாக இருந்தீங்கனாலும் ஒரு பக்கம் உண்மையெல்லாம் வெளியில் வந்துருச்சு எப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே உண்மையாலுமே இப்போ கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமேனா நீ வந்துட்டு இந்த பார்லரம்மா பற்றி மட்டும் தானே யோசிச்ச, நம்ம குடும்பத்தை பற்றியோ இந்த மனோஜை பற்றி நீ யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பேசுகிறீங்க, யோசிக்காமல் இருப்பாங்க, இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே, கல்யாணம் நடந்து முடிஞ்சது தான்,
இனிமேல் நான் வந்து இப்போ சொன்னா என்ன? அது கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் சொன்ன மாதிரி சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டேன். ஆனால் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சது தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான் மீனா. ஆனாலும் வந்துட்டு இப்போது நடக்கூடாத விஷயம்லாம் நடந்துருச்சுல்ல, இப்போ எல்லாரும் உன்னைத்தானே தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க எனக்கு தப்பாக நினைக்கிறத விட நீங்களும் மாமாவும் என்னை தப்பாக நினைக்காம இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மீனா இப்படி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஆமாங்க, எனக்கு எனக்கு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்ததே மாமா தான். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறது நீங்கள் தான். அதனால் நீங்களும் மாமாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கவே போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், ஆனால் இனிமேல் வந்துட்டு இது மாதிரி வந்து என்கிட்ட எந்த விஷயத்தையும் தயவுசெய்து மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வித்யா பார்த்து இப்போ தான் பேசிட்டு வந்தேன். வித்யா தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. எனக்கு உன்னை திட்டணும்னா இது பண்ணணும்னால இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துவும் நல்ல விதமாக பேசுகிறாங்க. அப்போ கரெக்டாக ரோகிணியும் அந்த பக்கமாக வந்துட்டு எங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு அங்கே கோயிலுக்கிட்டே வராங்க. முத்து ரோகிணியை பார்த்தோன்னே, என்ன மறுபடியும் இங்கே வந்திருக்க? என்ன மறுபடியும் மீனா கிட்ட ஏதாவது அதை சொல்லி இதை சொல்லி ஏதாவது இது பண்ணலான்னு நினச்சி வந்திருக்கிறியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாவிட்ட, என்ன மீனா அத்தனை தடவை உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன்ல, ஆனால் வந்துட்டு என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் முத்துக்கிட்ட இப்போ அவசரமாக சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டிங்கல்ல, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நினச்சதெல்லாம் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கீங்க, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க, எப்போ நான் வந்து சிக்குவேன் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துக்கு செமையாக கோவம் வந்து, போதும் நிறுத்து பார்லரம்மா, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காத, உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது தான், அவன் அந்த சத்தியத்தை மீறணும்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாருங்க, இந்த விஷயம் யார் மூலமாக தெரிஞ்சது தெரியுமா? உன் சொந்தக்காரங்க மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. தேவையில்லாமல் வந்துட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீ வாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்ன முத்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம், உன்னுடைய சொந்தக்காரங்க மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் மீனா பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாவோ, இங்கே பாரு ரோகிணி, நான் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் வந்து வீட்டில் சொல்லிடுவேன், நீ சொல்லிடணும்னு சொல்லி வந்து உன்னை நான் பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சது மட்டும்தான், ஆனால் வந்து நான் சொல்லவே கிடையாது, அவர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 2 பேர் பேசி வச்சுட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு சந்தேகமாக இருந்தால் உன் சொந்தக்காரங்க தானே, நீயே ஃபோன் பண்ணி நீயே கேட்டுக்கோ, அவங்க தான் வந்து உன் ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ண வந்தாங்க, ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வரப்போ தான் வந்துட்டு நானே உன் ஃபோட்டோவை நான் பார்த்தேன், அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா ரோகிணி, ஓ அப்போ நம்ம தான் தப்பாக தேவையில்லாமல் வந்துட்டு மீனாவை கோர்த்து விட்டு வந்துட்டோமா, அவங்க நமக்காக வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம வாழ்க்கை போனதை நினச்சி இவங்க வந்து இப்போ சந்தோஷமாக தான் இருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் இவங்க நல்லவங்களான்னு நம்ம நினைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, இப்போ பார்த்தீங்களா எனக்கு தங்குற கூட இடம் இல்லாமல் நான் போகிறக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனா இருந்துட்டு, ஏன் நீங்கள் தான் மகேஸ்வரி வீட்டுக்கு போவீங்க இல்லைன்னா வித்யா வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாங்க மீனா, ஏதோ உங்களால் முடிஞ்சது, ஏதோ 2 பேரும் சேர்ந்து என்னை வந்து இப்படி முடிச்சு விட்டீங்களே, ஏங்க முத்து உங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணி கேட்டுருந்துருக்கலாம்ல, பேசியிருந்துருக்கலாம்ல, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போல்லாமோ மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ஏமாற்றிட்டு இருக்க, உனக்கு வேறு நான் கால் பண்ணி வேறு இந்த விஷயத்தை சொல்லட்டுமா வேண்டான்னு வேறு நான் நினைக்க சொல்லணுமா? நான் என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நீ மீனாவை வந்து ஏமாத்துற மாதிரி என்கிட்ட வந்து ஏதாவது பேசி ஏமாத்திடலான்னு நீ முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை முத்து, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இதெல்லாம் உண்மையாக என்னன்னு கூட தெரிஞ்சுக்காமல் எப்படி நீங்கள் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாரு, உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பேசினேன், உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்குன்னா எனக்கு வந்து விருப்பமே கிடையாது, வா மீனா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீனாவும் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரோகிணி, உங்கள் 2 பேர்த்தையும் சும்மாவே விடவே போகிறதில்ல, இனிமேல் தான் இருக்குது உங்களுக்கு, என்னால் என்ன பண்ண முடியுமோ உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க.